நெக்ஸ்ட் சம் பாருங்க. அதாவது ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க லாஜிக்கல் ரீசனிங் 4p + SR 9b A3 என்ன கொஸ்டின் மார்க் 7c இது என்ன கிடையாது கொஸ்டின் மார்க் ஓகே ஏன்னா சிம்பிள்ஸ் தானே வரிசையாக கொடுத்துட்டு வராங்க நீங்கள் பாட்டுக்கு இந்த கொஸ்டின் மார்க்கை கண்டுபிடிச்சிடாதீங்க ஓகே c at greater than at z at the percentage 6d star q at 1 இது வந்து ஒரு சிம்பிள்ஸ் ப்ளஸ் ABCD ப்ளஸ் 1 2 3 கலந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க அதை கவனிங்க. இஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த சீரிஸ் இஸ் ரிட்டன் இன் ரிவர்ஸ் ஆர்டர் which element will be 14th from right end கொடுக்கப்பட்டுள்ள தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வதாக அமையும் உறுப்பை காண்க. நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கத ஒன்றா பண்ண போகிறோம் ஓகே. என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள தொடரோட முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் அதாவது ரிவர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் முதல் பாதி என்னன்னு கண்டுபிடிக்கணும் மொத்தம் எத்தனை என்னன்னா தான் பாதி கண்டுபிடிக்க முடியும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது 22. 22ல் பாதி எவ்வளோ லெவல். இப்போ நம்ம லெவல் பாதி லெவலாக பிரிச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு லெவல் பார்ப்போம் 1 2 3 4 5 6 7 8 9 10 லெவல் இதோட 11 அப்போ முடியுது. இந்த கொஸ்டின் மார்க்கோட 11 முடியுது. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க முதல் பாதியை தான் ரிவர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை தான் என்ன பண்ணணும் ரிவர்ஸில் எழுதணும். ஆனால் அவங்க இன்னொரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வது என்ன ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்கிறத ரைட் சைடு எது லெஃப்ட் சைடு எது ஓகே. இப்போ நான் எழுதுகிறேன் என்னோட ரைட் சைடு இதுதான். ரைட் சைட்லேருந்து எண்ணினீங்கன்னா 14வது இடத்துல என்ன வருது அதான் நம்மளோட கொஷின் இல்லையா. ஆனால் இப்போ இதை நான் எப்படி அவங்க சொல்லியிருக்கிறப்ப நான் உங்களுக்கு எழுதிடுறேன் பாருங்க அப்போ தான் கிளியராக புரியும். இப்போ நான் ரைட் சைட்லேருந்து பார்க்க போகிறேன் ஓகே. ஸோ 1 at அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11வதாக இருக்கிறது 7 இல்லையா. நம்மளுக்கு அடுத்து என்ன வேணும் 14 வேணும். அப்போ 12 13 14 இது 3 வேணும் இல்லையா. இந்த இடத்த தான் நம்ம ரிவர்ஸில் எழுதிட்டோம்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க ரிவர்ஸில் எழுதணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிவர்ஸில் எழுதுனா இது தானே இங்கே ஃபஸ்ட்டில் வந்திருக்கும் ரிவர்ஸ்னால் இது அப்படியே திருப்பி போட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறது 4p அப்போ 12வதாக என்ன இருக்கும் 4p இருக்கும். அடுத்து 13வதாக என்ன இருக்கும் 4 இருக்கும் p இருக்கும் 12வதாக 4 இருக்கும் 13வதாக p இருக்கும் 14வதாக என்ன இருக்கும் ப்ளஸ் இருக்கும். ஆப்ஷனில் பாருங்கள் ஆப்ஷன் டி. ஸோ ஆன்சர் இஸ் ப்ளஸ் ஓகே. புரிஞ்சிச்சா உங்களுக்கு ஓகே. இந்த கொஸ்டின் பாருங்கள் 10 farmers will plug the land in 21 days. In how many days 14 farmers will plug the same land? 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்? இது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான் ஈஸி. நீங்கள் நம்ம இப்போ கொஸ்டினில் இருக்கிறத எழுத போகிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 10 விவசாயிகள் வந்து ஒரு லேண்டை வந்து 21 நாளில் உழுது முடிக்கிறாங்க. அதே லேண்டு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா. அதே லேண்டில் தான் பண்ண போகிறாங்க. அப்போ 14 விவசாயிகள் எத்தனை நாள்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணுறோம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆகும் இந்த 10 × 21 டிவைடட் பை 14ன்னு போயிடுமா. இப்போ இந்த 14 2 டேபிள் அடித்தோன்னா 7 டைம்ஸ் வரும். இங்கே 5 டைம்ஸ் வரும். இதை 3வது வாய்ப்பாடில் அடிக்கலாம் இல்லையா. ஸோ 7வது வாய்ப்பாடில் அடித்தா 3 டைம்ஸ் வரும் இல்லையா. ஸோ 5 3 சார் என்ன வரப்போகுது 15. ஸோ அப்போ ஆப்ஷனில் பி இருக்குது பாருங்கள் 15 days. ஸோ 15 days இஸ் த ஆன்சர் ஓகேயா. அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஓகே. இப்போ இந்த சம் பாருங்கள் எ பர்சன் சேவ்டு மணி எவ்ரி இயர் ஆஃப் as much as he could in the previous year. If he had saved totally 7,875 in 6 years, then how much did he save in first year? ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். பின் 6 ஆண்டுகளில் அவர் 7,875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு என்ன? ஒரு நபர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு சேமிப்பு தொகை வந்து ஃபஸ்ட் ஆண்டுலேருந்து ஒரு ஆஃப் எடுத்து சேமித்து வச்சுக்கிறாரு. ஸோ அதேமாதிரி கணக்கு பண்ணிகிட்டே வந்து அவருக்கு டோட்டலாக எவ்வளோ 7,875 ரூபா அவர் சேர்த்துட்டாரு. இப்போ நம்ம இதை எதையுமே போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆண்டு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸ் ஏதோ ஒரு எக்ஸை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட்டு அதை எப்படி எழுதிக்கிறேன்னா ஒரு முதல் ஆண்டை வந்து நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இங்கே நம்மளுக்கு எத்தனை ஆண்டு கொடுத்துருக்காங்க 6 ஆண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். முதல் ஆண்டுலேருந்து அவர் எவ்வளோ எடுத்துக்கிறாரு 6 எடுத்துக்கிறாரு. ஒரு ஆண்டுக்கு எக்ஸ் ரூபாய் சேர்க்குறாருன்னா முதல் ஆண்டில் எவ்வளோ சேர்ப்பாரு ஒரு ஆஃப் எடுத்து இவர் சேர்த்து வச்சுக்கிறாரு இல்லையா. அப்போது எக்ஸு ப்ளஸ் 1/2 ஆஃப்க்கு x/2 வந்துடும் இல்லையா. இது முதல் ஆண்டு இது 2வது ஆண்டுன்னு வச்சுப்போம். இங்கே நம்மளுக்கு 6 ஆண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 3வது ஆண்டுக்கு என்ன பண்ண போகிறோம் 3வது ஆண்டு அவர் ஏதோ ஒரு எக்ஸு இந்த ஒரு ஆல்ரெடி அவர்கிட்ட ஒரு ஆஃப் ஆண்டுக்கான பணம் இருக்கும். இன்னொரு ஆஃப் ஆண்டுக்கான பணம் இருக்கும் இல்லையா. அதாவது x/2 டிவைடட் பை ஆஃப் தானே 1/2னா ஓகே. இப்போ இது இப்போ 3வது ஆண்டுக்கு போகிறோம். 3வது ஆண்டில் அவர்கிட்ட ஆல்ரெடி x/2 பணம் இருக்கும். அதோட இந்த 2வது ஆண்டோட ஒரு பாதி பணம் வச்சுப்பார் இல்லையா அதுதான் ஒரு ஆஃப். இப்போ இந்த 2 மேலே வந்தால் என்னவும் x/4 ஆகிடும் இல்லையா. x/4 இது வந்து எத்தனாவது ஆண்டு 3வது ஆண்டு. இதேமாரி 6 ஆண்டுக்கு போடணும். ஸோ அதை நான் இப்போ ஷார்ட்டாக போட்டுடுறேன். இதே மாதிரி தான் வரும் பாருங்கள் x/4. அப்போ எல்லாத்து கூடயும் ஒரு 2 மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. ஸோ அடுத்து x/8 அதாவது 4 2 8 அதேமாதிரி தானே போயிட்டுருக்கு 2 ஆஃப் தானே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கு.
ஸோ 1 2 3 4 இது 5வது ஆண்டுக்கு என்ன வரப்போகுது 8 2 சார் 16 மொத்தம் 6 ஆண்டு கொடுத்துருக்காங்களா. ஸோ x/32 மொத்தம் 6 ஆண்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ முதல் ஆண்டு எக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் சேர்த்து x/2, அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் சேர்த்து x/4, அது மாதிரி x/32 மொத்தம் எத்தனை ஆண்டு 6 ஆண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த 6 ஆண்டை கொண்டு போய் தான் நம்ம சம்மில் சால்வ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸை எல்லாத்தையும் காமனாக எடுத்துடலாம் இல்லையா. ஸோ எக்ஸை காமனாக எடுத்தோம்னா 1/2 + 1/2 + 1/4 + 1/8 + 1/16 + 1/32 இது எதுக்கு ஈக்குவல் 6 ஆண்டுக்கு சேர்த்து அவர் 7875 ரூபா வச்சிருக்காரு இல்லையா, அதுக்கு ஈக்குவல். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இதில் பெரிய நம்பர் என்ன 32. ஸோ அப்போ கண்டிப்பாக 32 தான் எல்சிஎமாக இருக்க போகுது. இப்போ மேலே உள்ளதுக்கெலாம் எப்படி எழுதுவோம், இங்கே ஃபஸ்ட்டில் என்ன வரப்போகுது 2 டைம்ஸ். ஸோ அப்போ என்ன இருக்கும் 16 வருமா. ஸோ 16 ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு 1 + வரும், ஏன்னா இங்கே ஒரு பிளைன் எக்ஸ் இருக்குல்ல, சாரி இங்கே ஒரு 1 + வரும். ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்லேயே என்ன வரும் 32 + 16, இங்கே 4 டைம்ஸ்க்கு எத்தனை வரும் 8 வரும் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து 8 டைம்ஸ்க்கு 4 வரும். 16க்கு எவ்வளோ வரப்போகுது 2 வரப்போகுது. ப்ளஸ் இங்கே 1 தான். இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள், மேலே உள்ளது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்க போகுது நம்மளுக்கு 63 கிடைக்குமா. ஸோ 63/32. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் = 7875 டிவைடட் பை இந்த பக்கம் போகும் இல்லையா, மாறும் இல்லையா. ஸோ அப்போது 63 × 32 வரலையா. இப்போ எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிட்டே வாங்க. இப்போ 9ஆம் வாய்ப்பாடில் ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகும். இங்கே வந்து 10 11 25ன்னு வரும். திரும்ப வந்து 9ஆம் வாய்ப்பாடியும் அந்த 11 25 கேன்சல் பண்ணோன்னா இடம் இல்லைன்னு நான் ஷார்ட்டாக போடுறேன். ஸோ 100 நீங்கள் கேன்சல் பண்ணிப்பாங்க, வரும் இந்த ஆன்சர் 125ன்னு வரும். 125 × 32 பண்ணோன்னா என்ன வரப்போகுது 1 2. ஸோ ஆன்சர் வந்து 4000 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் பி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஆன்சர். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், அந்த ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகே, இந்த சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான சம் தான், அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகே, there is 60% increase in an amount in 6 years at simple interest, then the compound interest of 12,000 after 3 years at the same rate is. ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி விதத்தில் 6 ஆண்டுகளுக்கு 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி விதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன. ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, தனி வட்டி விதத்தில் கொடுத்துருக்காங்க. 6 ஆண்டுக்கு 60% இன்க்ரீஸ் ஆகுது. அது எது தனி வட்டி. ஆனால் அதே வட்டியை வந்து என்ன சொல்கிறாங்க 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கிற கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட சதவீதத்தை கொடுத்துருக்காங்க. வட்டி எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது, இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஆனால் நம்ம பதில் என்ன தான் இப்போ இதில் ஆன்சர் டேரெக்டான ஆன்சரு கூட்டு வட்டியோட ஆன்சர் தான் நம்ம இப்போ சொல்லணும். அதனால் இதை நம்ம ரொம்பவே நீங்கள் பொறுமையாக பாருங்கள். இப்போ கொஷினில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60% இன்க்ரீஸ் ஆஃப் பிரின்சிபல் இல்லையா. இதுதான் மீனிங். 60% இன்க்ரீஸ் ஆன ஒரு வேல்யூ பிரின்சிபலை விட அது 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 60% இன்க்ரீஸ் ஆன ஒரு பிரின்சிபல், அதான் தனி வட்டி. தனி வட்டியோட ஃபார்முலா என்னப்பா PNR/100 ஈக்குவல் டு 60% இது பண்ணிக்கலாம் இல்லையா, கேன்சல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ டிவைட் பை 100 போடுவோமா. 100 × P. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆக போகுது. இப்போ இந்த பக்கம் உள்ள Pக்கும் இந்த பக்கம் உள்ள Pயும் கேன்சல் பண்ணிடலாம். ஒரு 0 வேணாம், இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணுவோம், இந்த 0 இருக்கட்டும். இந்த 100ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணுவோம். எனக்கு வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 6 வருஷம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 6ஐயும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணி இங்கே 10ஆக கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஏன்னா நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10%. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஓகே. இப்போ நம்ம என்ன சொன்னோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாரி நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், அது அமௌண்ட் கிடையாது, பிரின்சிபல் தான் 12,000. ஏன்னா நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க தொகைன்னு டினோட் பண்ணல, நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ பிரின்சிபல் 12,000. இப்போ நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ கூட்டு வட்டியில் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா P1 + R/100 ஹோல் பவர் n. இதுதான் ஃபார்முலா இல்லையா. இப்போ நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 12,000 1 + R. இப்போ என்ன கண்டுபிடிச்சோம் 10/100 ஹோல் பவர் n. எத்தனை வருஷம்ப்பா. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா 6 இயர்ஸ்னு கொடுத்தது எங்கே தனி வட்டிக்கு, ஆனால் கூட்டு வட்டிக்கு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த இடத்துல பாருங்கள் CI of 12,000க்கு எத்தனை இயர்ஸ் 3 இயர்ஸ் இல்லையா. அது அமௌண்ட்டுன்னு நோட் பண்ணல, தொகைன்னு கொடுக்கல, அதனால் நான் தான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், சாரி பிரின்சிபல். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் 12,000க்கு 3 ஆண்டுகள். அதனால் இப்போ நம்ம 3 தான் எடுத்துக்கணும் கூட்டு வட்டி. இப்போ எல்லாத்தையும் ஷார்டன் பண்ணி கொண்டு வரோமா, 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இந்த 10 இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. 10 + 1 11. ஸோ 12,000 × 11/10 ஹோல் கியூப்னு கிடைக்கும் இல்லையா. இப்போது இந்த 12,000 × இதுக்கு என்ன அர்த்தம்ப்பா 11 × 11 × 11 டிவைடட் பை 10 × 10 × 10 இதானே அர்த்தம். ஸோ அப்போ இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா.
இப்போது இந்த 11 × 11 × 11 ஃபஸ்ட்டு என்னன்னு பார்ப்போம். 11 கியூப். ஆல்ரெடி 11 கியூப் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 11 கியூப் பண்ணோன்னா என்ன தெரியுமா? 1331. இதான் 11 கியூபுக்கு ஆன்சர் இல்லையா? இப்போ நம்ம 12 × 1331 இதை மல்டிப்ளை பண்ணுறோம். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குன்னா 15972 கிடைக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இப்போ நம்மளுக்கு கொஷினில் பிரின்சிபலும் இருக்குது, அமௌண்ட்டும் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா P - A வா? அப்போ பிரின்சிபல் எவ்வளோ? 72. 12,000 மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 3972 கிடைக்குமா? இது ஆப்ஷன் சியில் இருக்கும் பாருங்கள். இதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக கவனித்து படித்து பாருங்கள், புரியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாப்புலேஷன் ஆஃப் a village increases at the rate of 7% every year. If the present population is 90,000, the population after 2 years is. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்குது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிராமத்தின் மக்கள் தொகை என்ன? ஈஸியாக சொல்லணும்னா இது அப்படியே படித்து பார்த்து இதுக்கு அப்படியே நம்ம எழுத போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது மக்களோட தொகை, இப்பொழுதுனா ப்ரெசண்ட்டாக எவ்வளோ இருக்காங்களா? 90,000 பேர் இருக்காங்களாம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் 7% இன்க்ரீஸ் ஆகுதான். அப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு 7%னா என்ன பண்ணுவோம்? டிவைட் பை 100 போடுவோம் இல்லையா? 7% இன்க்ரீஸ் ஆகும். இது என்ன? ஒரு வருஷத்துக்கு. அப்போ 1 இயர். 2 0 கேன்சல் பண்ணிடலாமையா? 9 7 சார் என்ன வரப்போகுது? 63. 00 போட்டுடலாமா? இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டுருக்காங்க? பாப்புலேஷன் ஆஃப்டர் 2 இயர்ஸ், 2 ஆண்டுக்கு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு இயர் இன்க்ரீஸ் ஆனால் 6300 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 2வது இயர்னா அடுத்த வருஷம் இல்லையா? அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகும்னா என்ன பண்ண போகிறோம்? எகெயின் இன்னொரு 7%. ஒவ்வொரு இதுக்கும் 7% தானே ஆட் ஆகுது. அப்போது இது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 7%க்கான வேல்யூ இவ்வளோ. அப்போ மொத்தம் எவ்வளோ இருக்க போகுது? இந்த 90,000தோட இந்த 63,300 கூட்டிக்கணும். ஸோ 96,300 வந்துருமா? இதுதான் 2வது வருஷத்துக்கான முதல் மக்கள் தொகை. ஓகே, இப்போ நம்ம இதில் ஒரு 7% இன்க்ரீஸ் ஆனால் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இதில் ஒரு 7% இன்க்ரீஸ் ஆனால் தானே கிடைக்கும் 2வது வருஷத்தில் எவ்வளோ பேர்னு, கடைசியில் எவ்வளோன்னு 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் 6,741 வரும். 6,741. இது வந்து என்ன? 7% இன்க்ரீஸ் ஆனதோட வேல்யூ தான் இது. அப்போ நம்ம 2வது வருஷத்தோட மொத்த மக்கள் தொகை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? இந்த 96,300ஓட 6,741 கூட்டணும். கூட்டினா என்ன வரப்போகுது? 41. 1,03,041 ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேயா? இதோட நம்ம 25 சம் பார்த்துட்டோம் இந்த கொஷின் பேப்பரில். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒவ்வொரு கொஷின் பேப்பராக 25 சம்ஸ் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். புது சம்ஸை நம்ம அப்ரோச் பண்ணுவோம். இதனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் உண்டு. ஓகே, மேக்ஸ் வந்து அப்போ தான் நம்மளுக்கு ஃபாஸ்ட் வரும்.